Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நீங்க இந்த ஒரு beautiful soft glam makeup look பார்க்க போறீங்க. இது actually ஒரு wedding guest makeup look. So இது ஒரு actual eventக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு makeup look and outfit போட்டுட்டு போனேன். ஸோ அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்குலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுதான் என்னுடைய சாஃப்ட் கிளாம் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக். அண்ட் இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை ப்ரெப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு என்னுடைய பாண்ட்ஸ் சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸோடைய மெயின் ஏரியாஸில் இந்த மாதிரி டாட் பண்ணி என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸால் நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாய்ஸ்சரைசரை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கலர்பார் மினி ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து செஸ்னட். ஸோ அதை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் எனக்கு ஐப்ரோஸில் கேப் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஃபில் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை கொஞ்சம் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூலி எடுத்து ஸ்லைட்டாக கோம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ப்ராடக்டை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும் அண்ட் ஐப்ரோஸ் கொஞ்சம் நீட்டராகவும் தெரியும். நெக்ஸ்ட் என்னுடைய Loreal Infallible ஃபுல் வேர் கன்சீலர் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் பேஸாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஐலிட்க்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இந்த சேம் ஸ்டெப்லேயே ஐப்ரோஸ்க்கு அடியில் இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணி க்ளீன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஐப்ரோஸ்க்கு ஒரு நீட் அண்ட் டிஃபைன்டு லுக் கொடுக்கும். தென் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து இந்த கன்சீலரை தரோவாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது முடித்தோடனே ஐஷேடோக்கு போகிறோம். அதுக்கு இந்த அமேசிங்கான ஐஷேடோ பேலட் மிஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ்னு ஒரு புது பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த பேலட் பேர் வந்து ட்ராமா. சூப்பர்ப் ஐஷேடோ பேலட் அண்ட் செம்ம பிக்மெண்டேஷன் அண்ட் செம்ம கலர் பே ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு ஐஷேடோ பேலட். அண்ட் இது க்ரியேட் பண்ணது நம்மளுடைய ஒரு தமிழ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அனுஷா சுவாமி அண்ட் சூப்பர்பாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கூடோஸ் டு ஹர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேட் வார்ம் ப்ரௌன் ஐஷேடோ வித் அ லாட் ஆஃப் ஆரஞ்ச் அண்டர்டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஐஷேடோவை என்னுடைய க்ரீஸில் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணுறேன் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் அந்த சேம் பிளெண்டிங் ப்ரஷ்லேயே இன்னொரு டீப் சாக்லேட்டி மேட் ப்ரௌன் ஐஷேடோ எடுத்து என்னுடைய க்ரீஸை ஸ்லைட்டாக டீப்பன் அப் பண்ணிக்கிறார். நிறையா இந்த ஐஷேடோ நான் எடுக்கல, ரொம்ப கொஞ்சமாகவே எடுத்தேன். அதுலேயே எனக்கு இவ்வளோ பிக்மெண்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ வெட்டிங் கெஸ்ட் மேக்கப்னால நான் வந்து கொஞ்சம் சாஃப்டராகவே இந்த ஐஷேடோஸை நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். பட் குவாலிட்டி வைஸ் இந்த ஐஷேடோஸ் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அண்ட் ப்ரைடல் மேக்கப்புக்கு ஒரு பர்ஃபெக்டான ஐஷேடோ பேலட்டாக இருக்கும். பிகாஸ் ப்ரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஷேட்ஸுமே இந்த பேலட்லேயே இருக்குது. ஸோ அந்த சேம் ப்ரௌன் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி என்னுடைய அவுட்டர் வீலையும் இந்த மாதிரி அந்த சேம் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்லைட்டாக ஒரு புல்ட் அவுட் லுக் கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஐஸை கொஞ்சம் இலாங்கேட்டடாக காட்டும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஷிமரி ஷாம்பெயின் கோல்டு ஐஷேடோ வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்து என்னுடைய மெயின் ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இங்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிக்மெண்ட் அந்த ஐஷேடோலேருந்து டெபாசிட் ஆகுதுன்னு. செம்ம பட்டரி ஸ்மூத்தான ஐஷேடோஸ் கூட கொஞ்சம் கூட பவுட்ரியாக கேக்கியாக ஃபீல் ஆகலை. செம்ம ஸ்மூத்தாக அப்ளை ஆச்சு. ஸோ இந்த கலர் வந்து என்னுடைய சாரி கலர் கூட நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஐஷேடோ கலர். அதனால நான் இந்த ஷேட் சூஸ் பண்ணேன். ஸோ 2/3 ஆஃப் த ஐலிட்ல இந்த ஷிமரி ஷாம்பெயின் கலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளாட் ஷேடர் ப்ரஷ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் ஷிமரி பிரான்ஸ் ஐஷேடோ அந்த சேம் ப்ரஷில் எடுத்து
கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த மேட் ப்ரௌன் ஐஷேடோக்கும் ஷிம்மர் ஷாம்பெயின் கோல்டு ஐஷேடோ அப்ளை பண்ணல, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த மாதிரி மர்ஜ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுடைய ஐஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல டெஃபினேஷனும் ஆட் பண்ணும் அண்ட் ட்ரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஷேடிங் ப்ரஷ் எடுத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு அந்த ஷிம்மர் ஐஷேடோவுடைய ஹார்ஷ் எட்ஜஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஸ்லைட்டாக இந்த மாதிரி க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். லிக்விட் ஐலைனருக்கு என்னுடைய நிக்ஸ் மேட் லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். இதோடைய டிப் பயங்கர தின்னாக இருக்கும். ஸோ உங்களுக்கு திக் ஐலைனர் ஒரு தின் ஐலைனர் எப்படி வேணாலும் நீங்கள் இந்த ப்ரஷ் டிப் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மாட்ரேட்டான திக் விங்டு ஐலைனர் இந்த லுக்குக்கு க்ரியேட் பண்ணேன். அண்ட் இந்த மேட் விங்டு ஐலைனரை வந்து நான் கொஞ்சம் ஸ்மோக்கியராக க்ரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் காட்டுறேன் அது எப்படி பண்ணேன்னு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு விங் க்ரியேட் பண்ணுறேன் அவுட்டர் கார்னர்ஸில். நெக்ஸ்ட் இந்த ஒரு மேட் பிளாக் ஐஷேடோ வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து நம்ம லைனர் க்ரியேட் பண்ணல அதோடைய மேல் போர்ஷன் இருக்குல்ல அங்கே மட்டும் இந்த பிளாக் ஐஷேடோவை ஒரு சின்ன லைன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐலைனர் க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்மஜ்ஜிங் வேலை அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியரான ஒரு ஸ்டெப். ஸோ லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் ஐஷேடோ யூஸ் பண்ணி அந்த லைனருக்கு மேலேயே நீங்கள் ஸ்லைட்டாக இந்த மாதிரி லைன் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்மோக்கி லைனர் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷன் மேட் ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரேவை ஒரு பேஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னுடைய பேஸ் மேக்கப் அப்படியே ஸ்டிக் ஆகிட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக. சின்ஸ் இது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் மேக்கப்னால நான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். ப்ரைமருக்கு என்னுடைய ப்ரொஃபெஷனல் ப்ரைமர் பெனிஃபிட்லேருந்து எடுத்து எனக்கு எங்கெங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னுடைய ஃபிங்கர் டிப்ஸால் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னுடைய போர்ஸ் அண்ட் லைன்ஸை வந்து ஃபில் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூத் கேன்வஸ் கிடைக்கும் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் கலர் கரெக்ஷன். ஸோ அதுக்கு என்னுடைய LA Girl ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கங்கெல்லாம் இந்த கன்சீலரை கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் என்னுடைய சீக்ஸில் இருக்கிற ஆக்னே ஸ்பாட்ஸ் அண்ட் மவுத் சுற்றி இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷனில் நான் இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய டேம்ப் பியூட்டி பிளெண்டர் எடுத்து இந்த கலர் கரெக்டரை ஸ்லைட்டாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு ஷியர் லேயர் ஆஃப் ஆரஞ்ச் இருந்தால் போதும், அது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய பேஸ் மேக்கப்புக்கு. இல்லைனா உங்களுடைய பேஸ் ரொம்ப கேக்கியாக தெரியும் நீங்கள் அப்படியே அந்த ப்ராடக்டை விட்டுட்டிங்கன்னா. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு 2 ஃபவுண்டேஷன்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்ஃபோடைய ஃப்ளாலெஸ் சாட்டின் ஃபவுண்டேஷன் நியூ ஃபவுண்டேஷன் அதை வந்து ஃபென்டி பியூட்டியோடைய ப்ரோ ஃபில்டர் ஃபவுண்டேஷனோட நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அகெயின் அதை வந்து என்னுடைய கைக்கு பின்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்பஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபவுண்டேஷன் லேயரை ரொம்ப தின்னாகவே வைக்கிறேன். பிகாஸ் நம்ம வெட்டிங் கெஸ்ட்னால கொஞ்சம் ஃபவுண்டேஷன் தின்னராக வைக்கிறது பெட்டர். பிகாஸ் கொஞ்சம் சாஃப்டரான எஃபெக்ட் க்ரியேட் பண்ணோம். அண்ட் அந்த மாதிரி லுக் தான் நானும் இந்த ஈவெண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் தின் லேயர் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்பஞ்சில் ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட்டை அப்படியே நெக்குக்கும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் என்னுடைய Loreal Infallible கன்சீலர் நம்ம ஐலிட்ஸில் யூஸ் பண்ணல அதே யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் கார்னர்ஸ், அவுட்டர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ், சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்னில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாஸில் தான் நான் யூஸ்வலி ஹைலைட் பண்ணுவேன்.
தென் திருப்பி என்னுடைய டேம்ப் பியூட்டி பிளெண்டர் எடுத்து டேப் பண்ணி என்னுடைய கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேக்கப்பை செட் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபேவரட் கே பியூட்டி ஹெச்டி லூஸ் செட்டிங் பவுடர் ஷேட் வந்து ஆலிவ். ஸோ அதை வந்து சேம் டேம்ப் பியூட்டி பிளெண்டரில் எடுத்து என்னுடைய அண்டர் ஐஸில் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் அது வந்து உங்களுடைய நோஸை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பராக காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அரவுண்ட் த மவுத்தும் இந்த மாதிரி செட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அங்கே நிறைய க்ரீசஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் ஆயில் அப் ஆகிடும். ஸோ அதனால் அங்கேயும் செட் பண்ணுறேன். அண்ட் ரிமைனிங் பவுடரை வந்து அப்படியே ரிமைண்டர் ஆஃப் த ஃபேஸ்லையும் லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணி எல்லாமே செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கலர்பார் ஜஸ்ட் ஸ்மோக்கி காஜல் எடுத்திருக்கேன் பிளாக் ஷேடில். ஸோ அதை வந்து வெறும் அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ அவுட்டர் வாட்டர் லைன் அண்ட் அவுட்டர் கார்னர் லேஷ் லைன் அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய என்டையர் வாட்டர் லைனில் ஒரு தின் லைன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லேஷ் லைனில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணல. ஒன்லி அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும்தான் நான் அந்த காஜலை திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐஸ்க்கு நல்ல ஒரு இலாங்கேட்டட் ஷேப் கொடுக்கும். அண்ட் திருப்பி என்னுடைய மேட் பிளாக் ஐஷேடோ வந்து ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் எடுத்து அந்த அவுட்டர் கார்னர்ஸில் காஜல் அப்ளை பண்ணோம்ல அங்கே மட்டும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து டாப் விங்டு ஐலைனரோட இந்த மாதிரி கனெக்டும் ப்ரௌன் ஐஷேடோ நம்ம ஃபஸ்ட்டு கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணோம்ல அதை வந்து ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து இப்போது என்டையர் லோவர் லேஷ் லைனையும் ஸ்லைட்டாக ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு லுக்கையே அப்படியே டை அப் பண்ணிவிடும். மஸ்காராக்கு டூ ஃபேஸ் டேம் கேர்ள் மஸ்காரா யூஸ் பண்ணி டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை கோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜென்டில் விகிலிங் மோஷன் யூஸ் பண்ணி என்னுடைய லேஷஸை நான் கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நல்ல ஒரு வால்யூமைசிங் மஸ்காரா. அது முடிச்சதுக்கு அப்புறமா ஹைலைட் பண்ணுறதுக்கு கண்ணில் இந்த ஒரு பேல் கோல்டு ஹைலைட்டரை வந்து ஒரு சின்ன டீட்டெயிலிங் ப்ரஷில் வந்து எடுத்து என்னுடைய இன்னர் கார்னர்ஸ் அண்ட் ப்ரவ் போனையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் நல்ல பியூட்டிஃபுல்லான ஷேடாக இருந்துச்சு இது ஹைலைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த கே பியூட்டியோடைய ஒரு மேட் காம்பேக்ட் பவுடர், இதுவும் ஒரு ரீசெண்ட் லான்ச். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஒரு டீப்பஸ்ட் காம்பேக்ட் ஷேட் அந்த ரேஞ்சில். ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் நான் யூஸ்வலி கான்டோர் பண்ணுவேனோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ், பெரிமீட்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட், ஜா லைன் அண்ட் சைட்ஸ் ஆஃப் த நோஸ் அண்ட் லிப்பு கடியிலையும் நான் கான்டோரிங் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பவுடர் வந்து நிறைய கூல் டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுடர். ஸோ கான்டோரிங் பண்ணுறதுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் பயங்கர ஸ்மூத் டெக்ஸ்சராகவும் இருந்துச்சு, செம்ம சில்கியாக இருந்துச்சு அது வந்து ப்ரஷில் எடுக்கும் போதே. ஸோ ப்ராபப்ளி இன்னும் நிறைய ஷேட்ஸ் கூட நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ of the nose, cupids bow, chin and yeah இந்த ஏரியாஸ்லலாம் நான் வந்து இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக க்ளோ ஆட் பண்ணிக்கிறேன். லேஷஸ்க்கு என்னுடைய சிஎஸ் எசென்ஷியல்ஸ் லேஷஸ் நான் யூஸ் பண்ணேன். என்ன ஸ்டைலுங்கிறது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ யா இதை வந்து நான் என்னுடைய ஐலாஷஸில் ஐலாஷ் க்ளூ அப்ளை பண்ணி
அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக்கோடைய ஐலாஷ் க்ளூ அப்ளை பண்ணி இந்த லேஷஸ் நான் அட்டாச் பண்ணேன். பிகாஸ் செம்ம அமேசிங்கான ஐலாஷ் க்ளூ, பேக் ஐலாஷ் க்ளூ ஒரு டியூப்பில் வரும் அண்ட் சின்னதாக ஒரு ப்ரஷ் டிப் இருக்கும் அண்ட் பயங்கர லாங் லாஸ்டிங் அண்ட் என்னுடைய ஃபேவரட் லேஷ் க்ளூ ஆயிடுச்சு. அண்ட் இந்த லேஷஸ் பார்த்தீங்கன்னா செம்ம நேச்சுரல் அண்ட் விஸ்பி லுக்கிங். ஸோ இந்த மாதிரி வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இந்த லேஷஸ் சூட் ஆகும். ஸோ இதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்ஸ்க்கு நான் இந்த லேஷஸ் தான் நான் போட்டுக்குவேன் பிகாஸ் செம்ம நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஒரு காஃபி பிரேக் பிகாஸ் வை நாட். ஸோ என்னுடைய லேஷ் க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி என்னுடைய நிக்ஸ் மேட் லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணி அந்த லேஷ் பேண்டை மட்டும் நல்லா கன்சீல் பண்ணி என்னுடைய டாப் விங்ட் ஐலைனர் கூட மர்ஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லேஷ் க்ளூ வெளியில் தெரிகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக்கு இந்த ஒரு கே பியூட்டியோடைய சார்ட்பஸ்டர் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌன் நியூட்ரல் லிப் கலர் யூஸ் பண்ணி என்னுடைய என்டையர் லிப்ஸையும் ஃபில் அவுட் பண்ணிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறமா இந்த Maybelline உடைய கலர் சென்சேஷனல் லிக்விட் லிப்ஸ்டிக் மேட் ஈஸி அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் கோரல் ஆரஞ்ச் சார்ட் ஆஃப் அ லிப்ஸ்டிக் கலர், இதை வந்து அந்த லிப்ஸ்டிக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நல்ல ஒரு கோரல் லிப் போகணும்னு நினச்சேன் நான் இந்த மேக்கப் லுக்கு. பிகாஸ் என்னுடைய சாரீ பயங்கர ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் சாரீ. ஸோ ஸ்லைட்டாக ப்ரைட்டராக இருக்கிற லிப் ஷேட் போனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த லிப்ஸ்டிக் நான் மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பேபி லிப்ஸ் ப்ளூம் லிப் பாம் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு கலர்லெஸ்ஸாக இருக்குது, பட் இது நல்ல ஒரு டிண்ட் கொடுக்கும் உங்களுடைய லிப்ஸ் மேலே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ஸ்கின்னுடைய கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் அந்த வார்ம்த்லேயே அது ஒரு நல்ல கோரல் கலராக மாறிடும். ஸோ அதை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இந்த மேக்கப் லுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சென்டர் ஆஃப் த லிப்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுடைய மேக்கப்பை செட் பண்ணணும். அதுக்கு திருப்பி என்னுடைய ரெவல்யூஷன் மேட் ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்டையர் மேக்கப்பையும் லாக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னுடைய சாரீ அண்ட் ஹேர் கொஞ்சமாக நான் வந்து ஆஃப் கேமரா போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய பியூட்டிஃபுல் க்ரீன் சோக்கர் செட், ஒரு இயரிங் அண்ட் நெக்லஸ் ரெண்டுமே இதில் இந்த செட்டில் வரும். ஸோ அதை வந்து நான் இந்த சாரீக்கு பேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ கூட. ஸோ இதோடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஓவர் த டாப்பாக இல்லாமல் ஒரு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் பிந்தியும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் வெட்டிங் கெஸ்ட் சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக். ரொம்ப நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிது இந்த மேக்கப் லுக். அண்ட் த ஹோல் சாரீ அண்ட் எவ்ரி திங் எல்லாமே போட்டு எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சிது இந்த மேக்கப் லுக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரீ, ஜுவல்லரி அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணிவிடுவேன். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.